இன்றும் யாழ் பிராந்தியத்திலிருந்து கிடைத்திருக்கக்கூடிய 4 பத்திரிகைகள் கைவசம் இருக்கின்றன. முதலில் ஈழநாட்டு பத்திரிகை கண்ணோட்டத்தோடு இணைந்திருக்கலாம். இன்றைய நாளுக்குரிய ஈழநாட்டு பத்திரிகையின் பிரதான தலைப்பிடலாக பயங்கரவாத சட்டத்திற்கு முடிவு கட்டுவோம், குற்றவாளிகள் எவராயினும் தப்ப முடியாது, சபையில் ஜனாதிபதி அதிரடி அறிவிப்பு. பொதுமக்களின் சொத்துக்களை கொள்ளையடித்து ஊழல் மற்றும் மோசடிகளில் ஈடுபட்டவர்களுக்கு தண்டனை வழங்குவது இந்நாட்டு பொதுமக்களின் எதிர்பார்ப்பாகும். தற்போதைய அரசாங்கம் இந்த பொதுமக்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றும் ஒரு அரசாங்கம். எந்த ஒரு குற்றமும் காலப்போக்கில் மறைந்து போக இடமளிக்க போவதில்லை. குற்றவாளிகளை முறையாக சட்டத்தின் முன் நிறுத்தும் பொறுப்பு நிறைவேற்றப்படும். இவ்வாறு தெரிவித்தார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க. பயங்கரவாத தடுப்பு சட்டம் இந்த ஆண்டுக்குள் ரத்து செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். பாராளுமன்றத்தில் நேற்று விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ள போதைப்பொருள் ஒழிப்பு மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை ஒடுக்குவது குறித்த பிரேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார். நாட்டில் நிலவும் ஊழல், திட்டமிடப்பட்ட குற்றங்கள், போதைப்பொருள் கடத்தல் மற்றும் அரச அனுசரணையுடன் இடம்பெற்ற அரசியல் குற்றங்கள் அனைத்தும் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கப்படும். குற்றங்களை ஒடுக்குவதில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் சாணி அபேசகர பெரும் பங்காற்றி வருவதாகவும் இன்று அவர் எதிர்கட்சியின் எதிரியாக மாறியுள்ளார். லஞ்ச ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் ரங்கதிசாநாயக்க, பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் அமைச்சர் ஆனந்த விஜயபால, சட்டமா அதிபர் திணைக்களத்தின் சார்பில் திலீப பீரிஸ் மற்றும் நீதிமன்றமும் இன்று எதிர்கட்சியின் எதிரிகளாக மாறியிருக்கின்றனர். அரசுக்குள்ளே இருந்து கொண்டு அரச அனுசரணையுடன் குற்றங்கள் இழைக்கப்பட்டிருந்தால் அந்த குற்றவாளிகளை வெளிப்படுத்த கூடாதா? அது நாட்டை காட்டிக் கொடுப்பதா? அது தேச துரோகமா? இல்லை, அது ஒரு நாகரிகமான அரசை கட்டி எழுப்பும் நோக்கமாகும். எமது அரசை நாம் ஒரு நாகரிகமான அரசாக மாற்ற வேண்டும் என அவர் குறிப்பிட்டிருப்பதாக தொடர்ந்து அந்த செய்தி தொடர்ந்து செல்வதனை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் 2.5 மில்லியன் டாலர் கொள்ளை தனது பொறுப்பில் இருந்து நழுவுகிறதா மத்திய வங்கி. பாராளுமன்றத்தில் ரவூப் ஹக்கீம் கேள்வி என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், செம்மணி புதைகுழி விவகாரத்தில் சர்வதேச ஒத்துழைப்பு பெறப்படும், சபையில் அறிவித்தார் நீதி அமைச்சர். செம்மணி மனித புதைகுழி விவகாரத்தின் உண்மை எப்போது வெளிவரும் என்று மக்கள் எதிர்பார்த்துள்ளார்கள் என நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் கரிசன நாணயக்கார தெரிவித்திருக்கின்றார். நேற்று பாராளுமன்றத்தில் இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், செம்மணி மனித புதைக்குழி விவகாரம் தொடர்பாக எதனையும் மறைக்கவும் எவரையும் பாதுகாக்கவும் வேண்டிய தேவை அரசாங்கத்திற்கு இல்லை. செம்மணி விவகாரம் குறித்து சர்வதேச ஒத்துழைப்பை பெற்றுக்கொள்வோம், அத்தோடு உண்மையை வெளிப்படுத்துவோம் என்று அவர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக இலங்கையில் உணவு தட்டுப்பாட்டால் பல மில்லியன் மக்கள் பாதிக்கப்படுவார்கள், உலக உணவு திட்டம் எச்சரிக்கை என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், சர்வதேச சந்தையில் விலை குறைந்தால் எரிபொருளின் விலை இங்கும் குறையும். சர்வதேச சந்தையில் எரிபொருள் விலை குறையும் சந்தர்ப்பங்களில் அந்த விலை குறைப்பின் பலனை நிச்சயமாக நுகர்வோருக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என வலுசக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் அனுர கருணாதிலக தெரிவித்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியோடு, அரசியல் பலத்தை காட்டுவதற்கு மாகாண தேர்தல் கோரும் எதிரணி மகிந்த தேசப்பிரிய சுட்டிக்காட்டுகின்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், மூத்த ஊடகர் திருச்செல்வம் காலமானார். மூத்த பத்திரிகையாளரில் ஒருவரான ANS திருச்செல்வம் கடந்த 5 ஆண்டுகளாக சுகவீனமுற்ற நிலையில் நேற்று வியாழக்கிழமை மாலை 6 மணியளவில் தனது 74வது வயதில் புலோலி புற்றவெளியில் உள்ள இல்லத்தில் காலமாகி இருக்கின்றார் என்று அது தொடர்பாக இருக்கக்கூடிய ஒரு புகைப்படமும் இங்கே பிரசுரமாகி இருக்கிறது. இவைதான் இன்றைய நாளுக்குரிய ஈழநாடு பத்திரிகையினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள், தரம் 5 புலமை பரீட்சை ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதியில் 2026ஆம் ஆண்டிற்கான 5ஆம் ஆண்டு புலமை பரீட்சை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி நடைபெறும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் AKS இந்திகா குமார் இலியனக்கு அறிவித்திருக்கின்றார். ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு
கருத்து தெரிவித்த பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் பரீட்சையை திட்டமிட்டபடி நடாத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கின்றார். மேலும் இந்த பரீட்சைக்கான விண்ணப்பங்கள் கடந்த மார்ச் 30 முதல் ஏப்ரல் 30 வரை ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் என்ற அந்த செய்தியோடு சாதாரண தர பரீட்சை சான்றிதழ்கள் இணைய வழியில் மட்டும் வழங்கப்படும். 2025 ஆண்டுக்கான காப்போது சாதாரண தர பரீட்சைக்கான சான்றிதழ்கள் இணையவழி முறைமையின் ஊடாக மட்டுமே வழங்கப்படும் என பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்திருக்கின்றது. இது தொடர்பாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் AKS இந்திகா குமாரி லியனக்கே வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, சான்றிதழ்களை பெற்றுக் கொள்வதற்காக பரீட்சார்த்திகள் எந்த காரணம் கொண்டும் பரீட்சைகள் திணைக்களத்திற்கு நேரடியாக வருகை தர வேண்டாம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். பரீட்சார்த்திகள் தமது சான்றிதழ்களை பெற்றுக் கொள்வதற்கான திணைக்களத்திற்கு வருவதை தவிர்த்து https certificate.lk certificate எனும் இணையதள முகவரி ஊடாக விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் என்ற அந்த செய்தியும் இங்கே பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக மாகாண அதிகாரத்தினை குறைக்கும் சூழல் சட்ட மூலத்தை எதிர்ப்போம் ரவு கக்கீம் அறிவிப்பு என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும் இங்கே பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக இன்றைய நாளுக்குரிய இளநாடு பத்திரிகை ஆசிரியர் தலையங்கமாக ராஜபக்ச கட்சிக்கு இருக்கக்கூடிய விவேகமான தெரிவு என்ற தலைப்பிடலோடு பத்திரிகை ஆசிரியர் தலையங்கம் இடம்பெற்றிருக்கிறது. தொடர்ச்சியாக இஸ்லாமிய வெறுப்புணர்வு மேற்குலகில் குற்றங்களை தூண்டும் அரசியல் என்ற தலைப்பிடலோடு ஒரு கட்டுரையும் இடம்பெற்றிருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளிற்குள் பகிரப்பட்ட மாகாண உள்ளூராட்சி அதிகாரம் சுற்றாடல் சட்டம் வாயிலாக பறிக்கப்படுகிறது. வலி கிழக்கு பிரதேச சபை தவிசாளர் நுரோஸ் தெரிவிப்பு. உள்ளூராட்சி மன்றங்களின் அதிகாரங்கள் ஒவ்வொன்றாக மத்திய அரசாங்கத்தின் அதிகார சபைகள் ஊடாக பறிக்கப்படுகின்றன. மத்திய அதிகார சபைகளுக்கு அதிக சட்ட அதிகாரங்களை கையளிப்பதன் வாயிலாக மாகாண நிரலுக்குள் உள்ள உள்ளூராட்சி மன்றங்களின் அதிகாரங்கள் பறிக்கப்படுவதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராஜா நுரோஸ் தெரிவித்திருக்கின்றார். பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள புதிய சுற்றுச்சூழல் சட்டமூலம் தொடர்பில் மத்திய அதிகார சபையினால் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு தெளிவுபடுத்தும் கலந்துரையாடல் நல்லூர் பிரதேச சபையில் நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. இதில் உள்ளூராட்சி மன்றங்கள் சார்பாக தமது அபிப்பிராயத்தினை வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையின் தவிசாளர் தியாகராஜா நுரோஸ் முன்வைத்தார் என்ற அந்த செய்தியோடு யாழ் பல்கலைக்கழக விவசாய பீடத்தில் விவசாய சர்வதேச ஆராய்ச்சி மாநாடு என்ற தலைப்பிடலோடு ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் இங்கே பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக தேர்தலில் அழியாத மை நீக்கம் ரூபாய் 100 மில்லியன் நிதி சேமிப்பு பௌரல் அமைப்பு சுட்டிக்காட்டு என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும் 6 மாதங்களாக 10 மக்கள் மனுக்களில் கையெழுத்திடாமல் உள்ள சபாநாயகர் பாராளுமன்றத்தில் தயாசிரி விசனம் என்ற தலைப்பிடலோடு ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக வடக்கு கிழக்கில் அரசு உதவியுடன் அளிக்கப்படும் இயற்கை வளங்கள் சத்தியலிங்கம் எம்பி குற்றச்சாட்டு. சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டிய அரசாங்கம் அபிவிருத்தி என்று குறிப்பிட்டுக் கொண்டு ஆயிரக்கணக்கான ஏக்கர் காடுகளை அழித்து சுற்றுச்சூழல்களுக்கு எதிராக செயற்படுகின்றது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அரசு அனுசரணையுடன் இயற்கை வளங்கள் அளிக்கப்படுகின்றன என்று இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் குற்றம் சாட்டியிருக்கின்றார் என்ற அந்த செய்தியோடு சட்ட திருத்தம் நிறைவேற்றப்பட்டவுடன் மாகாண சபை தேர்தலை நடாத்துவோம் அமைச்சர் நலிந்த ஜெயதிச கூறுகின்றார் என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும் இங்கே பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக இன்றைய நாளுக்குரிய இளநாடு பத்திரிகையினுடைய இறுதி பக்க செய்திகளுக்குள் பழிவாங்கும் அரசியலை முன்னெடுக்கிறது அரசு நாமல் ராஜபக்ச குற்றச்சாட்டு என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும் கட்டைக்காடு பகுதியில் சுருக்கு விலை பறிமுதல் என்ற தலைப்பிடலோடு ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் உலக வங்கியின் 2 திட்டங்கள் ஆளுநர் தலைமையில் ஆராய்வு என்ற தலைப்பிடலோடு ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் பிரசுரமாக்கி இருக்கின்றன. இவைதான் இன்றைய நாளுக்குரிய ஈழநாடு பத்திரிகையினுடைய முக்கிய செய்திகளாக பிரசுரமாக்கி இருக்கின்றன. தொடர்ச்சியாக நாங்கள் வலம்புரி பத்திரிகை கண்ணோட்டத்தோடு இணைந்திருக்கலாம். வலம்புரி நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக குற்றங்கள் செய்த எவரும் தப்ப முடியாது, பாராளுமன்றத்தில் ஜனாதிபதி அனுர தெரிவிப்பு. ஊழலுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கவே மக்கள் ஆணை வழங்கி இருக்கிறார்கள். சட்ட நடவடிக்கைகளை அரசியல் பழிவாங்கல் என்று குறிப்பிட வேண்டாம் என்றும் ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி பிரதான தலைப்பு செய்தியாகவும் ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள்
வரி செலுத்துனர் இலக்கம் அதாவது டின் இலக்கம் பெற காலவரையறை விதிக்கப்படவில்லை. யாழ் மாவட்ட அரசு அதிபர் பிரதீபன் தெரிவிப்பு. வரி செலுத்துனர் அடையாள இலக்கம் டின் இலக்கத்தை பெற இதுவரை காலவரையறை விதிக்கப்படவில்லை என யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் தெரிவித்திருக்கிறார். வரி செலுத்துனர் அடையாள இலக்கம் பெற்றுக் கொள்வதற்காக யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை வீதியில் அமைந்துள்ள உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் யாழ்ப்பாண பிராந்திய அலுவலகத்தில் அண்மைய நாட்களாக காலையில் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் தினமும் நிற்பது தொடர்பாக அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் அவர்கள் நேற்று அலுவலகத்தின் பிராந்திய ஆணையாளருடன் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு கலந்துரையாடினார். மேற்படி கலந்துரையாடலுக்கு அமைவாக பின்வரும் விவரங்களை பொதுமக்களுக்கு அரசாங்க அதிபர் தெரியப்படுத்தியிருக்கிறார். வரி செலுத்துனர் அடையாள இலக்கமானது அதாவது டின் இலக்கமானது ஜூன் மாதம் 30ஆம் தேதிக்கு முன்னர் பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என எவ்வித கால வரையறையும் இதுவரை நிர்ணயிக்கப்படவில்லை. வரி செலுத்தினர் அடையாள இலக்கத்தினை பெற்றுக்கொள்வதற்காக உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தினால் எந்தவித கட்டணமும் அறவிடப்பட மாட்டாது. அவ்வாறு கட்டணம் செலுத்தினாலும் அல்லது பெற்றுக்கொள்வதோ தண்டனைக்குரிய குற்றமாகும். ஏற்கனவே வரி செலுத்தினர் அடையாள இலக்கம் உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தில் பதிவு செய்யப்பட்ட பின் உரியவர் தனது தேசிய அடையாள அட்டையினை காண்பித்து வரி செலுத்தினர் அடையாள இலக்க சான்றிதழை பெற்றுக்கொள்ள முடியும். வரி செலுத்தினர் அடையாள இலக்கம் உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தில் பதிவு செய்யப்படாதிருப்பின் நிகழ்நிலை முறைமை மூலமாகவும் அல்லது www.ird.government.lk அல்லது உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தில் உரிய விண்ணப்ப படிவத்தினை பூர்த்தி செய்து சமர்ப்பிப்பதன் மூலமாகவோ பெற்றுக்கொள்ள முடியும். தற்போது பதிவுகளை மேற்கொள்பவர்களுக்கான TIN சான்றிதழ் தபால் மூலம் அனுப்பி வைக்கப்படும். மேலதிக விவரங்களுக்கு 0221-221-7333 எனும் தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு அறிய முடியும். எனவே மேற்படி விவரங்களுக்கு அமைய பொதுமக்கள் எதுவித பீதியும் அடைய தேவையில்லை என அரசாங்க அதிபர் கேட்டுக் கொண்டிருக்கிறார் என்றும் அந்த செய்தி காணப்படுகிறது. எனவே TIN இலக்கத்திற்காக எந்தவித திகதியும் குறிப்பிடப்படவில்லை. ஜூன் 30ஆம் திகதி என்பது அரசினால் அங்கீகரிக்கப்படவில்லை என்று அந்த செய்தி அமைந்திருக்கிறது. ஏனைய கட்டமிடப்பட்ட செய்திகளாக யாழில் விபரீத முடிவெடுத்த 17 வயது இளம் தவில் கலைஞன் மரணம். யாழில் விபரீத முடிவெடுத்த இளம் தவில் கலைஞர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். நேற்று முன்தினம் இரவு இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. இதில் கோப்பாய் வடக்கை சேர்ந்த பிரசாந்த் சச்சின் வயது 17 என்பவரே உயிரிழந்தவர் அவர். குறித்த கலைஞர் நேற்று முன்தினம் புங்குடுதீவு பகுதியில் உள்ள ஆலயம் ஒன்றிற்கு தவில் கச்சேரிக்கு சென்று வந்திருக்கிறார். அதன் பின்னர் அச்சுவேலி பகுதியில் உள்ள ஆலயம் ஒன்றில் தவில் கச்சேரி இருந்த நிலையில் அவர் அங்கு செல்லவில்லை. அதன் பின்னர் நேற்று முன்தினம் இரவு விபரீத முடிவெடுத்து தூக்கிட்டு உயிர் மாய்த்திருக்கிறார். மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார். குறித்த கலைஞர் தனது 8 வயதில் தவில் வாசிக்க ஆரம்பித்த நிலையில் தற்போது 17 வயது ஆகின்ற நிலையில் தனது கலைத்திறமையால் பலரது நெஞ்சங்களில் இடம் பிடித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது என்று அந்த செய்தி அமெரிக்காவில் பதுங்கியுள்ள பசில் விரைவில் கைதாவார் ஜனாதிபதி அனுர தெரிவிப்பு. பிடியாணை பிறப்பிக்கப்பட்டு தற்போது அமெரிக்காவில் பதுங்கியுள்ள பசில் ராயபக்ச விரைவில் கைதாவார் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நேற்று பாராளுமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும் பயங்கரவாத தடை சட்டம் இந்த ஆண்டுக்குள் ரத்து பாராளுமன்றத்தில் ஜனாதிபதி அறிவிப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது. அதேபோல மண்டிதீவில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைக்க வாய்ப்பில்லை இலங்கை கிரிக்கெட் சபையின் செயலாளர் தெரிவித்தார். யாழ்ப்பாணம் மண்டிதீவில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைப்பதற்கான வாய்ப்பு தற்போது இல்லை என இலங்கை கிரிக்கெட் சபையின் செயலாளர் பிரகாஷ் சாப்டர் தெரிவித்திருக்கிறார். நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார். மேலும் தெரிவிக்கும் போதும் நிதிக்கு ஏற்ப கிரிக்கெட் சபை அதன் நோக்கத்தை மறு மதிப்பீடு செய்து வருகிறது. இத்திட்டம் மீளாய்வில் உள்ளது. தற்போது இந்த திட்டம் செயற்பாட்டில் உள்ளது. நாங்கள் விரும்பும் திட்டத்தின் இறுதி நோக்கத்தை மீளாய்வு செய்ய வேண்டும். ஏனெனில் முதலில் அங்கீகரிக்கப்பட்ட திட்டம் இலங்கை கிரிக்கெட் சபையின் நோக்கத்திற்கு அப்பாற்பட்டது என்றும் அதை நிறைவு செய்வதற்கு தேவையான தற்போதைய நிதி பலம் எங்களிடம் இல்லை என்றும் நாங்கள் மீளாய்வு செய்துள்ளோம் என்று தெரிவித்திருக்கிறார். யாழ்ப்பாணத்தில் கிரிக்கெட் உட்கட்டமைப்பை மேம்படுத்துவதில் இலங்கை கிரிக்கெட் சபை உறுதியாக இருக்கிறது. ஆனால் திட்டத்தின் அளவு கணிசமாக குறைக்கப்படும். யாழ்ப்பாணத்தில் ஒரு கிரிக்கெட் மைதானம் அமைப்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். ஆனால் எங்களது தற்போதைய நிதித்திறன்களுக்கு ஏற்ப யாழ்ப்பாண திட்டத்தில் எந்த அளவிற்கு முதலீடு செய்ய விரும்புகிறோம் என்பதை மீளாய்வு செய்து வருகிறோம். புதிய சர்வதேச கிரிக்கெட் மைதானம் கட்டுவதற்கு தேவையான நிதி ஆதாரங்கள் தற்போது வாரியத்திடம் இல்லை. யாழ்ப்பாணத்தில் ஒரு சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் முதலீடு செய்வதற்கும் இந்த நேரத்தில் எங்களிடம் நிதி இருப்பதாக நான் நினைக்கவில்லை என்று அவர் கூறியிருக்கிறார் என்ற செய்தியும் கிளிநொச்சி மருத்துவமனையில் இலவசமாக ஆரம்பிக்கப்பட்ட செயற்கை முறை கருக்கட்டல் என்ற ஒரு செய்தி, அதேபோல விஜயதாசவின் மகன் உட்பட 3 கைதாகி மறியலில் என்ற செய்திகள் வலம்புரி நாளிதழுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் மூத்த பத்திரிகையாளர் திருச்செல்வம் காலமானார் என்ற புகைப்படம் தாங்கி செய்தியும், எரிபொருள் மானியத்துக்காக 57 பில்லியன் ரூபாய் சபையில் வலுசக்தி அமைச்சர் ஒதுக்கீடு என தெரிவிப்பு என்ற ஒரு செய்தி, டெங்கு நோயுடன் சேர்த்து சிக்கன் குனியாவும் பரவல். டெங்கு நோயுடன் சேர்த்து சிக்கன் குனியா நோயும்
தற்போது தலை தூக்கியுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் பதில் பணிப்பாளர் மருத்துவர் கபில கண்ணங்கர தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி. அதேபோல செம்மணி மனித புதைகுழி விவகாரத்தில் சர்வதேச ஒத்துழைப்பு பெறப்படும், அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார உறுதி என்ற செய்தியும் காணப்படுகிறது. மிகுந்த வறுமை கோட்டின் கீழ் வாழும் குடும்பங்களுக்கு மட்டுமே அஸ்வசும. இனிவரும் காலங்களில் அஸ்வசும நலத்திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் உதவித்தொகை மிகுந்த வறுமை கோட்டின் கீழ் வாழும் குடும்பங்களுக்கு மட்டுமே வழங்கப்படும் என நலன்புரி நன்மைகள் சபை அறிவித்திருக்கிறார்கள் என்ற செய்தியோடும் நெல் கொள்முதல் விலையை உயர்த்தினால் அரிசி விலை உயரும், அமைச்சர் எச்சரிக்கை. நெல் சந்தைப்படுத்தல் சபையினால் கொள்முதல் செய்யப்படும் நெல்லின் விலையை 150 ரூபாவாக உயர்த்தினால் அதற்கு இணையாக அரிசி விலையையும் அதிகரிப்பதற்கு நெல் ஆலை உரிமையாளர்கள் எதிர்பார்த்திருப்பதாக விவசாய அமைச்சர் லால்காந்த தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும் காணப்படுகிறது. வலமுறை நாளிதழுடைய விளையாட்டு செய்திகளுக்குள் பெண்களுக்கான நீளம் பாய்தல் சுன்னாகம் ஸ்கந்தவரோதயா தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது என்ற செய்தியும், ஆண்களுக்கான நீளம் பாய்தல் மன்னார் முருங்கன் மத்திய கல்லூரி தங்கத்தை தனதாக்கியது என்ற செய்தியும், ஈட்டியெறிதல் போட்டியில் தங்கத்தை கைப்பற்றியது சென்ட் ஜோன்ஸ் கல்லூரி என்ற ஒரு செய்தி, பெண்களுக்கான 1500 மீட்டர் ஓட்டம் மன்னார் சென்ட் ஜோசப்பிற்கு தங்கம் என்ற செய்திகளும் விளையாட்டு செய்திகளாக பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் கோனாவில் காந்தி ஆரம்ப வித்தியாலயத்தின் கற்றல் வள நிலையம் திறந்து வைப்பு என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி, வவுனியா வடக்கு வலய கல்வி பணிப்பாளராக தாட்சாயினி நியமனம் என்ற செய்தியோடும் வைத்தீஸ்வரா கல்லூரியின் மாணவர் பாராளுமன்றம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. இலங்கையில் உணவு தட்டுப்பாடு ஏற்பட போகும் அபாயம், உலக உணவு திட்டம் எச்சரிக்கை. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள நெருக்கடியின் நேரடி தாக்கங்கள் காரணமாக இலங்கையில் மேலும் பல மில்லியன் மக்கள் தங்களின் அடிப்படை உணவு தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதில் பெரும் சிரமங்களை எதிர்கொள்ள நேரிடும் என உலக உணவு திட்டம் எச்சரித்திருக்கிறார்கள் என்று அந்த செய்தி காணப்படுகிறது. அதேபோல வலமுறை நாளிதழுடைய இன்றைய வெளிநாட்டு செய்திகளுக்குள் வெனிசுலாவை ஒழுக்கியது நிலநடுக்கங்கள், தரைமட்டமான கட்டிடங்கள், 32 பேர் உயிரிழப்பு, 700 பேர் காயம், உயிரிழப்பு அதிகரிக்கலாம் எனவும் அச்சம். வெனிசுலாவில் நேற்று அடுத்தடுத்து ஏற்பட்ட 2 பயங்கர நிலநடுக்கங்கள் ஒட்டுமொத்த நாட்டையும் ஒழுக்கி இருக்கிறது என்று புகைப்படம் தாங்கிய செய்தியாக அந்த செய்தி. அதே போல 40 டிகிரி செல்சியஸை எட்டியதில் லண்டன் சுரங்க ரயில் நிலைய வெப்பநிலை. லண்டன் நிலத்தடி ரயில் வேலையமைப்பில் நேற்று முன்தினம் வெப்பநிலை கிட்டத்தட்ட 40 டிகிரி செல்சியஸை எட்டி இருக்கிறது என்ற செய்தியும், கமேனி இறுதிச் சடங்கில் பங்கேற்க பிரதமர் மோடிக்கு ஈரான் அழைப்பு. போரில் கொல்லப்பட்ட ஈரானிய உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனியின் இறுதிச் சடங்கு நிகழ்வுகளில் பங்கேற்குமாறு இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியான் முறைப்படி அழைப்பு விடுத்திருக்கிறார் என்று அந்த செய்தியும் காணப்படுகிறது. இவை வெளிநாட்டு செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் வவுனியாவில் வீதியோரத்தில் குப்பை கொட்டிய 2 பேருக்கு தண்டம் என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும், மணலுடன் தப்பியோடிய டிப்பர் துரத்தி பிடித்த போலீஸ். யாழ்ப்பாணம் சாகவச்சேரி பகுதியில் சட்டவிரோத மணல் ஏற்றி சென்ற டிப்பர் வாகனம் ஒன்றை போலீசார் கைப்பற்றியிருக்கிறார்கள். புத்தூர் கொடிகாமம் வீதியில் மணலுடன் பயணித்த 2 டிப்பர் வாகனங்களை போலீசார் மறைத்த போதும் 2 நிறுத்தாமல் தப்பிச் சென்றிருக்கிறது. இதையடுத்து போலீசார் துரத்தி சென்று நடவடிக்கையின் போது ஒரு டிப்பர் வாகனம் கைப்பற்றப்பட்டதுடன் அதன் சாரதியும் கைது செய்யப்பட்டார் என்றும் அந்த செய்தி காணப்படுகிறது. வலமுறை நாளிதழுடைய இன்றைய ஆசிரியர் தலையங்கமாக ராவணனை வீழ்த்திய நாரதர் போல ஆளுநருக்கு யாரேனும் வாய்த்தனரோ என்ற தலைப்பிலே ஆசிரியர் தலையங்கம். 30 முக்கோடி தேவர்களையும் தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும் என இலங்கை வேந்தன் ராவணேஸ்வரன் விரும்பினான். அது நடப்பதாக இருந்தால் நவக்கிரகங்கள் எங்கெங்கு இருக்க வேண்டும் என வேத சாஸ்திர விற்பனர்களுடன் கலந்துரையாடினான். எனினும் அவனுக்கு சரியாக ஆலோசனை கிடைக்கவில்லை. இந்த சந்தர்ப்பத்தில் ராவணன் நாரத முனியை சந்திக்கின்றான். தன் விருப்பத்தை நாரதரிடம் எடுத்து கூற 30 முக்கோடி தேவர்களையும் எனது கட்டுப்பாட்டில் கொண்டு வரும் பொருட்டும் நவக்கிரகங்களை ஒழுங்குபடுத்துவது எப்படி என கேட்கிறார். ராவணனின் அபரிதமான போக்கை உணர்ந்த நாரதர் ராவணனின் சிந்தையால் தேவர்கள் துன்பப்படும் வாய்ப்பு உண்டு, ஆகையால் இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என முடிவு செய்தார். ராவணேஸ்வரனின் சிம்மாசன படிகள் 9. அந்த 9 படிகளிலும் 9 கிரகங்கள். இதில் 8வது படியில் சனீஸ்வரன், அதுவும் படியை பார்த்தவாறு முகக்குப்புற கிடக்கிறார். இப்போது நாரதர் ராவணனுக்கு ஆலோசனை கூறுகிறார். ராவணாம், உன் சிம்மாசன படிகளில் 8வது இடத்தில் சனீஸ்வரன் இருக்கிறார். இது காலம் அவர் முகக்குப்புற கிடக்கிறார். இனிமேல் அவர் இனி நிமிர்த்தி அவரின் நெஞ்சில் உன் காலை வைத்து படியேறுக. அவ்வாறு செய்தால் நீ நினைத்தது நடக்கும் என்றார். அவ்வளவுதான். நாரதரின் சூழ்ச்சியை புரிந்து கொள்ளாத ராவணன் தன் சிம்மாசனத்தின் 8வது படியில் குப்புற கிடக்கும் சனீஸ்வரனை நிமிர்த்தி கிடத்தி அவரை மிதித்த போது 8ஆம் இடத்து சனீஸ்வரன் ராவணனை பார்க்கிறார். பிறகென்ன? வாரணம் பொருத்த மார்பும் வரையினை எடுத்த தோல் நாரத முனிவர்க்கே நயம்பட உரைத்த நாம் தாரணி மௌலிபத்தும் சங்கரன் கொடுத்த வாளும் வீரமும் களத்தை போட்டு வருங்கையோடு நிற்கிறான் இலங்கை வேந்தன். அது சரி, இப்போது இந்த காதை எதற்கு என்று நீங்கள் கேட்கலாம். எல்லாம் காரணத்தோடு தான். எங்கள் வடக்கு மாகாண ஆளுநரின் உத்தரவின் பேரில் வவுனியா மாநகர சபை முதல்வர் மற்றும் சாகவச்சேரி நகர சபை உபதவிசாளர் ஆகியோரின் பதவிகள் வரிதாக்கப்பட்டிருக்கின்றன. மேற்போன்ற சம்பவம் இப்போது பேசு பொருளாகி இருக்கிறது. தவிர நாமல் ராயபக்சவும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் அளவில் நிலைமை வந்துட்டு இப்போது நாமல் ராயபக்சவின் எதிர்ப்பு பற்றி நமக்கு எந்த கவலையும் இல்லை. மாறாக ராவணனுக்கு கிடைத்த நாரதர் போல நம் வடக்கு ஆளுநருக்கும் யாரோனும்
நாரதர் கிடைத்தனரோ என்பதுதான் எமக்கு கவலை எல்லாம் என்று வலம்புரியினுடைய ஆசிரியர் தலையங்கம் ராவணனை வீழ்த்திய நாரதர் போல ஆளுநருக்கும் யாரேனும் வாய்த்தனரோ என்ற தலைப்பிலே புலர்ந்திருக்கிறது. உள்நாட்டு செய்திகளுக்குள் மாந்தை கிழக்கு பிரதேச சபை அமர்வில் பலத்த வாத பிரதிவாதங்கள், தவிசாளருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வர முயற்சி. மாந்தை கிழக்கு பிரதேச சபை அமர்வில் பலத்த வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றதோடு தவிசாளருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வர முயற்சித்ததால் சபையில் பெரும் அமளி ஏற்பட்டது. மாந்தை கிழக்கு பிரதேச சபையின் அமர்வானது நேற்று சபையின் தவிசாளர் செல்வி ராசையா நளினி தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது உபதவிசாளர் சத்தியமூர்த்தி சத்தியவர்தன் அவர்களால் தவிசாளருக்கு எதிராக பிரேரணை கொண்டு வரப்பட்டு பெரும் விவாதமாக மாறியது. பிரதேச சபை உறுப்பினர்கள் யாருக்கும் அறிவித்தல் வழங்கப்படாதும், பத்திரிகைகளில் பிரசுரிக்கப்படாதும் பிரதேச சபையின் சொத்துக்களை ஏலம் விட்டமை தவறு. வடமாகாணம் 80 போட்டி பாலி நகரில் நடைபெற்ற போதும் தண்ணீர் வழங்குவதற்கு இடையூறாக இருந்தார். மாற்று வழியாக துணுக்காய் பிரதேச சபையிலிருந்து தண்ணீரை பவுசரில் கொண்டு வந்த போது தவிசாளர் வாகனத்தில் சென்று தண்ணீரை கொண்டு செல்ல விடாது வழிமறைத்தார். வாகனங்களுக்கு எரிபொருள் வீண்விரயம் செய்தமை போன்ற பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்து தவிசாளருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வருவதாக கூறினார். இதன்போது தவிசாளர் பிரேரணையை எதிர்ப்பதாகவும் அது உள்ளூராட்சி சட்ட ஏற்பாடுகளுக்கு ஏற்புடைய பிரேரணை இல்லை என்றும் அதனை நிராகரிப்பதாகவும் தெரிவித்தார். இதன்போதும் உபதவிசாளர் இதற்கு முன்னர் இடம்பெற்ற கூட்டத்தில் தனக்கு எதிராக பிரேரணையை கொண்டு வந்த போதும் அதனை வாக்கெடுப்பிற்கு விடப்பட்டது. உபதவிசாளருக்கு எதிராக வரும்போது சட்டத்தில் இடம் இருக்கிறது, தவிசாளருக்கு எதிராக வரும்போதும் சட்டத்தில் இடமில்லை என்றால் எவ்வகையில் அது நியாயமானது? இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது, விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் எனவும் தவிசாளருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பேன் எனவும் தெரிவித்தார். இதன்போது பலத்த வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்ற போதும் சபையில் அமளி துமளி இடம்பெற்றிருக்கிறது என்று அந்த செய்தியோடும் கிஷோரின் பதவி நீக்கத்தை கண்டித்து சாகவச்சேரி வர்த்தகர்கள் இன்று கதவடை. சாகவச்சேரி நகர சபையின் உப தவிசாளர் கிஷோரை பதவியிலிருந்து நீக்கியதை கண்டித்தும் எதிர்ப்பு தெரிவித்தும் நீதியான தீர்வு கிடைக்க வலியுறுத்தியும் இன்று வெள்ளிக்கிழமை சாகவச்சேரி வர்த்தகர்கள் முழு கதவடைப்பை மேற்கொள்ள தீர்மானித்திருக்கிறார்கள் என்றும் அந்த கட்டமிடப்பட்ட செய்தி. அதே போல அக்டோபர் மாதத்தில் 2847 தாதியர்களை நியமிக்க நடவடிக்கை என்ற ஒரு செய்தியும், இந்திய கடவுச்சூட்டுடன் இலங்கை பெண் சென்னையில் கைது என்ற செய்திகளும் பிரசுரமாகி இருக்கிறது. இவைதான் வலம்புரி நாளுடைய இன்றைய முதன்மை செய்திகளாக இருக்கிறதும். தொடர்ச்சியாக உதயன் நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். இன்றைய நாளுக்குரிய உதயன் பத்திரிகையின் பிரதான தலைப்பிடலாக மண்டை தீவில் அமைக்கப்படவிருந்த சர்வதேச மைதானத்தை கைவிடுவதற்கு முடிவு. யாழ்ப்பாணம் மண்டை தீவில் அமைக்கப்படவிருந்த சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தை தற்காலிகமாக கைவிடுவதற்கு இலங்கை கிரிக்கெட் சபை பரிசீலித்து வருகின்றது என்று அதன் செயலாளர் பிரகாஷ் சாப்டர் தெரிவித்திருக்கின்றார் என்ற பிரதான தலைப்பிடலோடு இன்றைய நாளுக்குரிய உதயன் பத்திரிகை பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் உப தவிசாளர் கிஷோர் பதவி நீக்க விவகாரம் ஆளுநரை கண்டித்து இன்று கடையடைப்பு, சாவகச்சேரி வர்த்தகர்கள் அறிவிப்பு என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், பயங்கரவாத தடை சட்டம் இந்த வருடத்திற்குள் நீக்கம், ஜனாதிபதி அனுர நாடாளுமன்றத்தில் உறுதி என்று நாங்கள் ஏற்கனவே பார்த்த ஒரு செய்தியும் இங்கே பிரசுரமாக்கி இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் செம்மணிக்கான போராட்டங்கள் எவற்றையும் அரசியலாக கருதாதீர்கள், சாணக்கிய நம்பி சுட்டிக்காட்டு. செம்மணி மனித புதைக்குழி தொடர்பான போராட்டங்களை அரசியலாக்க கருத வேண்டாம், அது நீதிக்கான குரல் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ராஸ் சாணக்கியன் தெரிவித்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியும், உயர்ந்த ஞாயிறு தாக்குதல் முன்னாள் சட்டமா அதிபரையும் விசாரிக்க வேண்டும், அரசாங்கம் விஜயதாச ராஜபக்ச வலியுறுத்து என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், பணி வெற்றிடங்களுக்கு பட்டதாரிகளை நியமிக்க வேலையற்ற பட்டதாரிகள் கவன ஈர்ப்பு போராட்டம் என்ற தலைப்பிடலோடு ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கே பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக அல்லைப்பட்டியில் உயிரிழந்த 17 வயது சாரதியின் மரண விசாரணை ஜூலையில் இடம்பெறும். யாழ்ப்பாணம் அல்லைப்பட்டியில் ஊர்காவல்துறை போலீசாரின் துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காக உயிரிழந்த 17 வயது சாரதியின் மரண விசாரணை ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று பிற்பகல் இந்த விசாரணை இடம்பெற இருந்த நிலையில் தவிர்க்க முடியாத காரணங்களினால் ஜூலைக்கு வரை பிற்போடப்பட்டிருக்கிறது என்று அந்த செய்தி இங்கே பிரசுரமாகி இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது. இவைதான் இன்றைய நாளுக்குரிய உதயம் பத்திரிகையினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் ஜூலை மாதத்தில் பஸ் கட்டண திருத்தம், தனியார் பஸ் சங்கங்கள் கோரிக்கை. வருடாந்த பேருந்து கட்டண திருத்தத்தை எதிர்வரும் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் நடைமுறைப்படுத்துமாறு தனியார் பஸ் சங்கங்கள் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவிடம் கோரிக்கை விடுத்திருக்கின்றன. இந்த கோரிக்கை எழுத்துப்பூர்வமாக சமர்ப்பிக்கப்பட்டதாக இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமனு விஜயரத்ன தெரிவித்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியோடு சாரதிக்கு மாரடைப்பு, இலங்கை போக்குவரத்து சபை பஸ் விபத்து,
கொழும்பு கோட்டையிலிருந்து அம்பாறை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து சாரதிக்கு பஸ்ஸை செலுத்திக் கொண்டிருந்த போது ஏற்பட்ட திடீர் மாரடைப்பு காரணமாக பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளாக்கி இருக்கின்றது. இந்த விபத்து நேற்று முன்தினம் புதன்கிழமை அதிகாலை வெள்ளம்பட்டி அம்பக சந்திய பகுதியில் இடம்பெற்றிருக்கின்றது. விபத்தில் சாரதி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட போதும் சிகிச்சையின் போது உயிரிழந்திருக்கின்றார். பேருந்தில் பயணித்த பயணிகளுக்கு பாதிப்புகள் எதுவும் ஏற்படவில்லை என்ற அந்த செய்தியும் சிறுமி துஷ்பிரயோகம் 32 ஆண்டுகள் சிறை. 15 வயது சிறுமியை துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட நபருக்கு 32 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை விதித்து அனுராதபுரம் விசேட மேல் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கின்றது. சட்டமா அதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகையின் அடிப்படையில் நடாத்தப்பட்ட விசாரணைகளை அடுத்து அனுராதபுரம் விசேட மேல் நீதிமன்றத்தினால் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த சம்பவம் கடந்த 2016 ஆண்டு ஜூலை மாதம் அனுராதபுரம் தம்புத்தை கம பகுதியில் இடம்பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது என்ற அந்த செய்தியும் இங்கே பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக இலங்கையும் இந்தியாவும் ரூபா வர்த்தகம் 2 வருடங்களில் 40% வளர்ச்சி இலக்கு. இலங்கை மற்றும் இந்தியாவுக்கு இடையிலான ரூபா வர்த்தக முறையின் மூலம் அடுத்த 2 வருடங்களுக்குள் இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக பரிமாற்றத்தினை 30% முதல் 40% வரை அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக ஏற்றுமதி அபிவிருத்தி சபையின் தலைவர் மங்கள விஜயசிங்க தெரிவித்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியோடு மீன்வள தொழில்நுட்ப பயிற்சிக்கு விண்ணப்பம். மீன்வளத்துறையின் எதிர்காலத்தை பாதுகாப்பதற்காக மாவட்ட அளவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட இளைஞர்களுக்கு மீன்வள தொழில்நுட்ப வல்லுநர்களாக பயிற்சி அளிப்பதற்கு மீன்வளம் மற்றும் நீர்வாழ் வளங்கள் துறை, கடற்தொழில் நீரியல் வளத்துறை திணைக்களம் இளைஞர்களிடம் விண்ணப்பம் கோரியிருக்கிறது. அதற்கமைய மாவட்டத்தில் 18 முதல் 25 வயதிற்குட்பட்ட பல நாள் படகில் மீன்பிடிக்க ஆர்வம் உள்ள இளைஞர்களை கண்டறிந்து பயிற்சி கொடுப்பதற்காக விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருக்கின்றன என்று அந்த செய்தியும் இங்கே பிரசுரமாக இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக ஈஸ்டர் தாக்குதல் விசாரணையை திசை திருப்ப எதிரணிகள் முயற்சி, அமைச்சர் நலிந்த தெரிவிப்பு. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை திசை திருப்புவதற்கு எதிரணிகள் முற்படுகின்றன. அதனால் தான் பல்வேறு கதைகளும் அரசியல் நாடகங்களும் அரங்கேற்றப்பட்டு வருகின்றன என்று அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதிச தெரிவித்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியோடு நல்லிணக்கம் மலரும் வரை நாடு அபிவிருத்தி அடையாது, சவீகரன் எம்பி சுட்டிக்காட்டு என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், வாக்களிப்பில் மைப்பூசல் முறையை மாற்றுக மகிந்த தேசப்பிரிய வேண்டுகோள் என்ற தலைப்பிடலோடு ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் இங்கே பிரசுரமாக்கி இருக்கிறது. தொடர்ச்சியாக பல்கலைக்கழக மாணவி டெங்கால் உயிரிழப்பு. ருகுணு பல்கலைக்கழகத்தின் மானுடவியல் மற்றும் சமூக அறிவியல் பீடத்தில் கல்வி கற்கும் மாணவியொருவர் டெங்கு காய்ச்சல் காரணமாக உயிரிழந்திருக்கின்றார். உயிரிழந்தவர் தெனியாய பகுதியைச் சேர்ந்த ருகுணு பல்கலைக்கழகத்தின் 46வது மாணவர் குழுவை சார்ந்த சந்தலி தாரகா என்ற மாணவியாவார் என்று அது தொடர்பான ஒரு புகைப்படமும் இங்கே பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக ரூபாவின் பெறுமதி சரிவு என்ற தலைப்பிடலோடு ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும், 4,25,000 பேரின் கொடுப்பனவு இம்மாதம் முதல் நிறுத்தம். அஸ்வசும நலன்புரி திட்டத்தின் கீழ் இனிவரும் காலங்களில் முற்றிலும் தகுதியுடைய பொருளாதாரம் நலிவுற்ற குடும்பங்களுக்கு மாத்திரமே கொடுப்பனவுகள் வழங்கப்படும் என நலன்புரி நன்மைகள் சபை அறிவித்திருக்கின்றது என்ற அந்த செய்தியும் இங்கே பிரசுரமாக்கி இருக்கிறது. தொடர்ச்சியாக இன்றைய நாளுக்குரிய உதயம் பத்திரிகை ஆசிரியர் தலையங்கமாக அப்படி இருந்தவர் இப்படியா என்ற தலைப்பிடலோடு பத்திரிகை ஆசிரியர் தலையங்கம் இடம்பெற்றிருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள், மன்னாரில் மணல் மாபியாக்களினால் ஸ்தம்பிக்கும் கட்டுமான பணிகள் என்ற தலைப்பிடலோடு ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும், மடு பெருவிழாவில் தற்காலிக வர்த்தக நிலையங்கள் நிபந்தனைகளுடன் அனுமதி என்ற தலைப்பிடலோடு இன்னொரு கட்டமிடப்பட்ட செய்தியும் இங்கே பிரசுரமாக்கி இருக்கிறது. தொடர்ச்சியாக சமூக ஊடக பயன்பாட்டில் சிறுவர்களுக்கு கட்டுப்பாடு வருகிறது புதிய சட்ட வரைவு. 16 வயதுக்குட்பட்ட சிறுவர்களின் சமூக ஊடக பயன்பாட்டை கட்டுப்படுத்தும் சட்ட வரைவு ஜனாதிபதி சட்டத்தரணி மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஃபைசர் முஸ்தபாவால் நேற்று முன்தினம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது என்ற அந்த செய்தியும் இங்கே பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக நெல் உற்பத்தி தாராளம், அரிசி தட்டுப்பாடு இல்லை, விவசாய அமைச்சர் தெரிவிப்பு. தேசிய மட்டத்தில் போதுமான நெல் உற்பத்தி செய்யப்பட்டுள்ள நிலையில் வரையறுக்கப்பட்ட நிலையில் அரிசி இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றது. ஆகவே 2026 ஆண்டு அரிசிக்கான தட்டுப்பாடு ஏற்படாது என
விவசாயத்துறை அமைச்சர் லால்கந்து தெரிவித்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியும் இங்கே பிரசுரமாக்கி இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் மன்னாரில் சுகாதாரமின்றி இயங்கிய வடை தயாரிப்பு நிலையத்திற்கு பூட்டு என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், தொலையும் ஆரோக்கியத்தை ஜோக கலை மீட்டெடுக்கம் கலாசாலை முதல்வர் லலீசன் தெரிவிப்பு என்ற தலைப்பிடலோடு இன்னொரு செய்தியும் பிரசுரமாக்கி இருக்கிறது. தொடர்ச்சியாக இன்றைய நாளுக்குரிய உதயன் பத்திரிகையின் இறுதி பக்க செய்திகளுக்குள் பரீட்சை அட்டவணைகளில் மாற்றங்கள் எதுவும் இல்லை. 2026 ஆண்டிற்கான பரீட்சைகளுக்கான கால அட்டவணையில் எவ்வித மாற்றங்களும் ஏற்படுத்தப்படவில்லை என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திகா குமார் இலியனுக்கு தெரிவித்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியும் இங்கே பிரசுரமாக்கி இருக்கிறது. இவைதான் இன்றைய நாளுக்குரிய உதயன் பத்திரிகையினுடைய முக்கிய செய்திகளாகவும் இன்றைக்கு பிளந்திருக்கக்கூடிய ஏனைய நாளிதழ்களின் முக்கிய செய்திகளாகவும் பிரசுரமாக்கி இருக்கின்றன.